ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு எஸ்ஐ தமிழ். இதில் சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லிக்விடிட்டி அப்படிங்கிறது தான். ஷேர் மார்க்கெட்டில் இந்த லிக்விடிட்டிங்கிற வார்த்தை அடிக்கடி எல்லா இடத்துலையுமே எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அது வந்து அதை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கணும், எங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா, liquidity in the share market refers to how easily and quickly an asset can be bought or sold without affecting its price significantly. இப்போ ஸோ லிக்விடிட்டினா இப்போ நீங்கள் ஒரு அசெட் வச்சுருக்கீங்க, அதாவது ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஈஸியாக அதை வந்து விற்க முடியுது, அதை வாங்க முடியுது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லேண்ட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் அவசரத்துக்கு அதை விற்கிறீங்க. அப்போ அதோட மதிப்பு 40,00,000னா அதை கேட்குறவன், நீங்கள் ஒருத்தன்ட்ட போய் விற்க போகிறீங்க, அதுக்கு அவசரமாக விற்று தரணும் அப்படின்னா 40,00,000 35,00,000 கூட அவன் கேட்பான். ஏன்னா நம்மளோட அவசரத்துக்கு அவன் அதுக்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் வந்து கம்மியாக மாற்றி கேட்பான். அதுதான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது. நம்ம இதே இப்போ நீங்கள் கோல்டு நீங்கள் ஒரு அடகு வைக்க போகிறீங்க, விற்க போகிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு என்ன ரேட்டோ, கோல்டு வந்து அன்னைக்கு தேதிக்கு என்ன ப்ரைஸோ, அந்த ப்ரைஸ்க்கு அதை அப்படியே நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் விற்றுக்கலாம், அடகு வைக்கிறதா இருந்தாலும் விற்றுக்கலாம். உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். இதுதான் லிக்விடிட்டி. உங்களுக்கு வேணும்னா அது உடனே நீங்கள் விற்கிற மாதிரியோ, இல்லை இது பண்ணுற மாதிரியோ, ட்ரேட் பண்ணுற மாதிரியோ இருக்கணும். அதனால அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. சில நேரத்தில் நீங்கள் இது வந்து ஓகே, இதோட மதிப்பு வந்து ரூ. 1000, ஆனால் எனக்கு இப்போ அவசரமாக இருக்குது, எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்கன்னா அது ரூ. 500 கேட்பாங்க, ரூ. 200 கேட்பாங்க. நம்ம அவசரத்துக்கு அதை விற்றுட்டு வர்றது தான். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லிக்விடிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைங்கிறப்ப, இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை உடனே விற்கிற மாதிரி இருக்கணும். அப்படி விற்கிறதுனால அந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பெருசாக பாதிக்கப்படாத மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் அவசரத்துக்கு விற்க போகிறீங்க அப்படின்னா, அந்த ஷேர் ₹100 இருக்குது, ₹100 இருக்குது. அந்த கேஸில் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க. விற்கணும்னு நினைக்கிறப்ப அது 95 கேட்குறாங்க, 90 கேட்குறாங்க அப்படின்னா அது லிக்விடிட்டி கம்மின்னு அர்த்தம். ஏன்னா அது வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால வந்து நீங்கள் அவங்க கேட்குற விலைக்கு தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இதே லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா அந்த ப்ரைஸில் அது வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். டக்குன்னு உங்களால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது. இதில் லிக்விடிட்டியோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் லிக்விடிட்டி. மார்க்கெட் லிக்விடிட்டி அப்படின்னா என்ன, த எபிலிட்டி டு பை செல் எ செக்யூரிட்டி லைக் எ ஸ்டாக் வித்தவுட் காசிங் மேஜர் ப்ரைஸ் சேஞ்சஸ். இதுதான் மார்க்கெட் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நீங்கள் அவசரமாக விற்கிறதுனாலையோ, இல்லை வாங்குறதுனாலையோ நீங்கள் வந்து அதோட ப்ரைஸில் பெரிய மேஜர் ப்ரைஸ் சேஞ்ச் இல்லாமல் இருக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு இது ரொம்ப அவசரமாக தேவைப்படுது, அவசியமாக தேவைப்படுது, நீங்கள் போய் கேட்குறப்ப அவங்க வந்து டிமாண்ட் ஏற்ற பார்ப்பாங்க. இப்போ இது வந்து 5,00,000 போகுதுன்னா, இல்லைங்க இது 8,00,000 கொடுக்குறேன், இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அதே மாதிரி நீங்கள் அவசரமாக விற்க போகிறீங்க அப்படின்னா 5,00,000 இல்லைங்க 3,00,000 தான் கொடுக்கணும், கொடுங்க, எல்லாம் வேணாங்க அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய சேஞ்ச் இல்லாமல், அதுக்கு ஆக்சுவலாக ஒர்த்தான இது மேஜர் ப்ரைஸ் சேஞ்ச் இல்லாமல் நீ என்ன ப்ரைஸ் ஆக்சுவலாக போயிட்டுருக்கோ அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு விற்க முடியுது, வாங்க முடியுது அப்படின்னா அதைத்தான் நம்ம லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ் ஆர் ஹை லிக்விட், யூ கேன் பை செல் தெம் குயிக்லி டியூ டு ஹை ட்ரேடிங் வால்யூம். ரிலையன்ஸ்னு கிடையாது. நீங்கள் லார்ஜ் கேப்பில் எது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே, நீங்கள் மேக்ஸிமம் லார்ஜ் கேப்பு, மிட் கேப் ஸ்டாக்ஸு, அதில் வந்து நீங்கள் பெருசாக எது எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதில் வந்து லிக்விடிட்டி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டாக் வாங்கணும், எந்த ஸ்டாக் விற்கணும்னு நினச்சாலுமே அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த ஸ்டாக் விற்கிறதுக்கு நிறைய பேர் எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க, வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதாவது விற்கிறது வாங்குறதுன்னு சொல்லாமல் அது ட்ரேடிங்க்கு அதிக பேர் வந்து ஆர்வத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே லிக்விடிட்டி அதிகம்னு சொல்லுவோம். நீங்கள் எப்போ நினச்சாலும் விற்றுக்கலாம், எப்போ நினச்சாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸ்டாக்ஸு. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். Next, accounting company liquidity refers to a company's ability to meet its short-term obligations using liquid assets. இது வந்து நம்ம லிக்விடிட்டி ரேஷியோஸ்னு ஒன்று பார்த்துருப்போம். இந்த ஷேர் மார்க்கெட் ரேஷியோஸில் நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருப்போம், லிக்விடிட்டி ரேஷியோஸ்னு பார்த்துருப்போம். அதாவது அவங்க ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸை எந்த அளவுக்கு அவங்களால மீட் பண்ண முடியுது, இருக்கிற அசட்ஸை வச்சு, இருக்கிற இதை வச்சு, அவங்களோட கரண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன் வச்சு எப்படி அவங்களால மீட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வாங்கி விற்கிறதும் அதை லிக்விடிட்டின்னு தான் சொல்லுவோம். இதே நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு இதை வந்து பணமாக மாற்ற முடியுது, உங்களால் வந்து இது பண்ண முடியுது அப்படிங்கிறதும் கம்பெனிஸ் எபிலிட்டி டு மீட்ஸ் இட்ஸ் ஓன் ஷார்ட் டேர்ம் ஆப்ளிகேஷன்ஸ், அதுவும் நம்ம லிக்விடிட்டின்னு தான் சொல்லுவோம். இது ரெண்டும் வேறு வேறு. மெஷர்டு பை ரேஷியோஸ் லைக் கரண்ட் ரேஷியோ நம்ம பார்த்தோம், குயிக் ரேஷியோ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான்
ஸோ லிக்விடிட்டி ரேஷியோஸ் நம்ம இதை பார்த்து தான் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, கேஷ் ரேஷியோ எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு கம்பெனியோட லிக்விடிட்டியை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ரேஷியோஸ். இங்கே வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறது மார்க்கெட் லிக்விடிட்டி தான். ஏன்னா கம்பெனியோட லிக்விடிட்டி வந்து நம்ம லிக்விடிட்டி ரேஷியோஸில் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். நீங்கள் அது பார்க்குறதுனா நீங்கள் அந்த வீடியோஸ் இதுக்கு முந்தைய வீடியோஸில் இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட்டுங்கிற பிளேலிஸ்ட்டு கீழே அது இருக்கும். லிக்விடிட்டி ரேஷியோஸ்னு அதை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஒய் இஸ் லிக்விடிட்டி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட். ஓகே, லிக்விடிட்டினா இதுதான் புரிஞ்சிருச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதில் என்ன பெனிஃபிட்னா ஈஸி அண்ட் என்ட்ரி அண்ட் ஈஸி எக்ஸிட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்குக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா விற்கிறதுக்கு ஆள் ஆள் இருப்பாங்க. இதே ஒவ்வொரு ஸ்டாக் வந்து விற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்குள்ளே போகவே முடியாது. அதே மாதிரி எக்ஸிட்டும் அதே மாதிரி தான். இப்போ அந்த ஸ்டாக் வாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை ஈஸியாக விற்றுட்டு வெளியே வரலாம். சப்போஸ் அந்த ஸ்டாக் வாங்க ஆளே இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது ஒரு பெனிஃபிட். ஈஸி என்ட்ரி அண்ட் ஈஸி எக்ஸிட் அப்படிங்கிறது. டைட்டர் ஸ்பெட்ஸ் பிட் ஆஸ்க் டிஃப்ரென்ஸ் இஸ் ஸ்மாலர் இன் லிக்விட் ஸ்டாக்ஸு. இப்போ வந்து நம்ம பிட் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம், ஆஸ்க் ப்ரைஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். பிட் ப்ரைஸ்னால் நான் வந்து இவ்வளோ விலைக்கு விற்கிறேன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டர் வந்து சொல்கிறது. நான் வந்து இந்த 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 விலைக்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் பிட் பண்ணுறது தான் பிட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ வாங்குறவன் நான் இந்த விலைக்கு வாங்கிக்க தயாராக இருக்கேன், எனக்கு இந்த விலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறது தான் ஆஸ்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதுதான் பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரெட்ஸ் அப்படின்னு என்னென்னா பிட் ப்ரைஸுக்கும் ஆஸ்க் ப்ரைஸுக்கும் இருக்க வித்தியாசம் தான் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது. ஸோ லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது டைட்டர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். டைட்டர் ஸ்ப்ரெட்னா பிட் ப்ரைஸ்க்கும் ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து 100 ருபீஸில் இருக்குன்னா விற்கிறவன் நான் வந்து 102 ரூபாயிரம் தான் விற்கிறேன்மா, வாங்குறவன் எனக்கு ஒரு 98 ருபீஸில் இருந்தால் வாங்குறேன் அப்படிமா. அதாவது ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ருபீஸ், அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ருபி அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு டைட்டரான ஸ்ப்ரெட்டில் இருக்கும். இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நான் சொல்கிறது ஒரு கேஸ்க்காக சொல்கிறேன், ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக. பட் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பைசா 10 பைசா அந்த அந்த மாதிரி இதில் தான் அது கொஞ்சம் முன்ன பின்ன போக வரும். இந்த மாதிரி ரூ. 2 100க்கு 2 பார்த்தீங்கன்னா அது 2% அதுவே ரொம்ப பெரிய ஸ்ப்ரெட்டு தான். ஸோ அதுலலாம் போகாது. ஸோ ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ஸாக இருந்ததுன்னா அது ரூ. 3000 இருந்ததுன்னா அவன் ரூ. 2800 கேட்பான், ரூ. 2800 கேட்பான், ரூ. 2500 கேட்பான். அந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கேன். இந்த எஸ்எம்இ செக்டர்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா பல்க் குவான்டிட்டியாக தான் வாங்கணும். பல்க் குவான்டிட்டியாக நீங்கள் வாங்குறப்ப அதில் வந்து லிக்விடிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதாவது நீங்கள் மினிமம் ஒரு 1,50,000 ரூபா போட்டால் தான் நீங்கள் 1000 ஸ்டாக்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். 1000 ஸ்டாக்ஸு இல்லைனா ஒரு 500 ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி வாங்கினா தான் சிங்கிள் லாட்டே அவ்வளோ இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஸ்டாக் ட்ரேட்லாம் லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா வாங்குறது கால் கம்மியாக இருக்குது, விற்கிறது கால் கம்மியாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் 3000 ருபீஸில் அவன் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கான்னா கேட்குறவன் 2600 கூட கேட்பான், 2800 கூட கேட்பான். ஏன்னா கேட்கறது கால் கம்மியாக இருக்கும். எனக்கு இந்த ப்ரைஸில் தான் நான் வாங்கணும்னு இருக்கேன், நீ கொடுக்கணும்னா கூட இல்லைனா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவன் கேட்குறவன் கேட்பான். அந்த சமயத்தில் விற்கிறவனுக்கு அவசரம் அப்படின்னா அவன் அவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுதான் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ப்ரெட் ரொம்ப அதிகம். ஆனால் லிக்விடிட்டி இருக்க ஸ்டாக்ஸில் ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்கும். அடுத்தது லோவர் வாலட்டாலிட்டி. ப்ரைஸ் மூவ்ஸ் மோர் ஸ்மூத்லி, லெஸ் ப்ரோன் டு சடன் ஸ்பைக்ஸ் ஆர் ட்ராப்ஸ். ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலட்டிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அது ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும். அடுத்தது பெட்டர் ப்ரைஸிங், ஃபேர் அண்ட் அக்யூரேட் ப்ரைஸ் டிஸ்கவரி. ஸோ அது லிக்விடிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா விற்கிறவனுக்கும் சரி வாங்குறவனுக்கும் சரி அதோட மதிப்பு வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரைஸில் தான் அவங்க வந்து அதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் அவங்க வாங்குவாங்க விற்பாங்களே தவிர இந்த மாதிரி டிமாண்டுனால அவங்க ஏற்றி விடுறது இது பண்ணுறது லிக்விடிட்டி இல்லாதனால விற்கிறவன் வந்து இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தா நான் விற்பேன்னு சொல்கிறது, இல்லை வாங்குறவன் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்தா நான் வாங்குவேன்னு சொல்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் பெட்டர் ப்ரைஸிங்காக இருக்கும். அடுத்தது எக்ஸாம்பிள் லிக்விட் வெஸ் இல்லிக்விட் ஸ்டாக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பெர் டேக்கு வால்யூம் பெர் டே வந்து ரொம்ப அதிகம், லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், இம்பேக்ட்டும் அது கம்மியாக தான் இருக்கும். இதே இது ஒரு பென்னி ஸ்டாக் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இது வந்து ஆப்ரேட்டர்ஸ் மேனிபுலேட் பண்ணி தான் அது ஏற்றுவாங்க இறக்குவாங்க. அது பென்னி ஸ்டாக்ஸ்லாம் அப்பர் சர்க்கியூட் அடித்தா அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருக்கும். நான்லாம் சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் கூட கண்டிப்பாக அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 20% அடிக்கும், அப்புறம் 10% மாற்றுவாங்க, அப்புறம் 5% மாற்றுவாங்க, 5% கூட 2% மாற்றி 1% வரைக்கும் கூட கொண்டு போவாங்க. ஏன்னா டெய்லி அப்பர் சர்க்கியூட் அடிச்சுட்டே இருக்குன்னா அது 2%லேருந்து 1% கூட மாற்றுவாங்க. அந்த மாதிரி கூட சில ஸ்டாக்ஸ்லாம் இதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் அப்போ வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிட்டிங்கன்னா விற்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதே மாதிரி
லோயஸ்ட் லிக்விட் அடிக்குதுன்னா வாங்குறதுக்கு இருக்காது. அதுதான் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நீங்க போனீங்கன்னா, அது ரிஸ்க் ரொம்ப அதிகம். நீங்க நெனச்சு உள்ள போற மாதிரி அப்பர் சர்க்யூட் அடிச்சு உங்களுக்கு உங்களுக்கு பெரிய லாபம் வந்துரும். ஆனா லாபம் வந்தப்ப நீங்க விக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அது ஒண்ணு. அடுத்து ஹவ் டு ஐடென்டிஃபை லிக்விடிட்டி இன் அ ஸ்டாக். ட்ரேடிங் வால்யூம் ஹையர் வால்யூம் ஈக்குவல் டு மோர் லிக்விடிட்டி. இப்போ பெர் டே வந்து அது ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. அது வந்து வால்யூம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா அது வந்து மோர் லிக்விடிட்டியான ஸ்டாக்னு அர்த்தம். அடுத்தது பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட். நேரோ ஸ்ப்ரெட் ஈக்குவல் டு ஹையர் லிக்விடிட்டி. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஸ்ப்ரெட் வேல்யூ உங்களுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து ஹையர் லிக்விடிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது வித்தின் அந்த ப்ரைஸ் அந்த சின்ன ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுக்குள்ள கூட அவ்வளோ பேர் விற்கவும் வாங்குவது ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அது காட்டும். ஸோ அதனால அது வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் டெப்த். மல்டிபிள் பையர் செல்லர் அட் வேரியஸ் பிரைசஸ் ஸ்ட்ராங் லிக்விடிட்டி. இப்போ சில ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ்னு சொல்லி வரிசையாக வந்துட்டே இருக்கும். இதில் ஒரு 5 10 விதமாக கேட்டிருப்பாங்க, இல்லை 5 10 விதமாக கேட்டிருப்பாங்க. அதில் பார்ட்டிசிபேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப பையர் செல்லர்ஸ் வந்து நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அதுலேயும் உங்களுக்கு லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஹை லிக்விடிட்டி ஸ்டாக்ஸ் இன் இந்தியா எதுனா ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், டிசிஎஸ், எஸ்பிஐ, ஐடிசி, எல்என்டி. இந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படின்னா நீங்கள் எப்போ நினைச்சாலும் நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கணும், ஒரு ஸ்டாக் உடனே வாங்கிடலாம், ஒரு ஸ்டாக் விற்கணும் அது உடனே வித்தரலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இதெல்லாம். இது மட்டும் இல்லை, நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இன்வெஸ்டட் டிப்ஸ். சூஸ் லிக்விட் ஸ்டாக்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ட்ரேட் ஃப்ரீக்வெண்ட்லி, யூ இன்வெஸ்ட் லார்ஜ் அமௌண்ட்ஸ், யூ வாண்ட் ஃபாஸ்டர் என்ட்ரி ஆர் எக்ஸிட். இப்போ நீங்கள் எப்போ லிக்விட் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு லார்ஜ் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம லார்ஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம எமோஷன்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப இதாக இருக்கும். இப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு காரணத்தில் நீங்கள் விற்றுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறப்ப அது வந்து லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ஸாக இருந்தால் நீங்கள் அதில் மாட்டிட்டீங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ வந்து எப்படா வெளியே வரலான்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் விற்றுட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ லார்ஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இது பண்ணணும். அடுத்து யூ வாண்ட் ஃபாஸ்டர் என்ட்ரி ஆர் எக்ஸிட். சீக்கிரம் விற்றுட்டு சீக்கிரம் வாங்குற மாதிரி வேணும் அப்படின்னா இது போகலாம். அவாய்ட் இல்லிக்விட் ஸ்டாக்ஸ் அன்லஸ். இப்போ வந்து நீங்கள் லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் எப்பப்போ இது பண்ணோன்னா உங்களுக்கு ஹை ரிஸ்க் அப்பேட்டிட் இருக்கு. நான் வந்து நிறைய ரிஸ்க் எடுக்க நான் ரெடியாக இருக்கேன், கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப யூ ஆர் இன் ஃபார் அ லாங் டேர்ம் ஹோல்டிங் வித் கன்விக்ஷன். இப்போ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்இ செக்டர் பற்றி நான் சொல்லியிருப்பேன். எஸ்எம்இ செக்டரில் நீங்கள் லாட் வந்து 500,000 அந்த மாதிரி தான் வாங்கணும். மினிமம் ஒரு 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு எஸ்எம்இ செக்டர் அந்த கம்பெனி நீங்கள் பார்க்குறீங்க, அந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு பர்சனலாக தெரியுது, இல்லை அதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி இன்னும் நல்லா பெட்டராக போகணும், நல்லா வரும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு 1000 ஒரு லாட் 1000 அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். 1,50,000 3,00,000 அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக வாங்கி வைக்கலாம், கூட வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் இருக்கும். ஓகே இது வந்து நல்லா ஏறும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் வாங்கி வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி அது ஏறுது அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் வைக்கிறப்ப அது உங்களுக்கு பெரிய நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இது. அடுத்து வால்டிலிட்டி இந்த ஷேர் மார்க்கெட். ஓகே, ஸோ இதுதான். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது வந்து இதுதான். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் லிக்விடிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் மார்க்கெட்டில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம அந்த டாப்பிக்கோடு நம்ம பேசலாம். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.